يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏகவல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு பின்பற்றக்கூடிய வலுவை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய அறிவாற்றலை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் மேலதிகமாக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கடந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், இந்த மார்க்கம் செவ்வனே அழகான முறையில் எங்களுக்கு நபித்தோழர்களுடைய தியாகம் கடந்து வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அவர்கள் இருந்தால் நிச்சயமாக மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தூர அளவு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் உஹது யுத்தத்தை பற்றி படித்திருக்கின்றோம், செவிமடுத்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இந்த உஹது யுத்தம் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து செல்லும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள், 70 சஹாபாக்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள். இப்படி காயப்படுத்தப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் அவர்களுடைய தோழர்களை அடக்கம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் சில சஞ்சலங்கள் ஏற்படுகின்றது. சென்றவர்கள் திரும்பி வந்தால், எங்களை தாக்க வந்தவர்கள் திரும்பி வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மதீனா வந்து அடைகின்ற பொழுது சஹாபி பெண்மணிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். ஹம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கின்ற பொழுது இஹ்தஸிபி என்கின்றார்கள். ஹம்னாவே பொறுமையாக இருங்கள் என்கின்றார்கள். ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கேட்கின்ற யாருக்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அம்முக ஹம்ஸா பின்த் அப்துல் முத்தலிப், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், உங்களுடைய சாச்சா ஷஹீதாகி விட்டார்கள், பொறுமையாக இருங்கள், கூலியை எதிர்பாருங்கள் என்ற போது அல்லாஹும்ம அஃபர் லஹு, யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவாயாக, அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தருள்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். இரண்டாவது முறை சொல்கின்றார்கள், ஹம்னாவே பொறுமையாக இருங்கள். கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யார் என கேட்டபோது உங்களுடைய சகோதரன் அப்துல்லா இப்னு ஜஹஸ்
கொலை செய்யப்பட்டு விட்டார், ஷஹீதாகிவிட்டார் என்ற போது கண்களிலிருந்து கண்ணீர் ஓடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்புகின்ற பொழுது, யா ஹம்னா, ஹம்னாவே இஹ்தஸிபி, பொறுமையாக இருங்கள் என்று 3வது முறை சொல்கின்றார்கள். வமன் யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரன் இறந்து விட்டார், என்னுடைய சாச்சாவும் இறந்து விட்டார், இதற்கு மேல் இழப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய கணவன் முஸ்அப் இப்னு உமைர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற போது அப்படியே கீழே விழுந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன முசீபத் எனக்கு ஏற்பட்டது என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமையாக இருங்கள், கூலியை எதிர்பாருங்கள் என்று விட்டு அவர்களை கடந்து சென்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். மதீனா பள்ளிக்குள் நுழைகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கின்றது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்கின்றார்கள், பிலாலே, எல்லோரையும் யுத்தத்துக்கு தயாராக சொல்லுங்கள் என்கிறார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லோரையும் யுத்தத்துக்கு தயாராக சொல்லுங்கள் என்கின்றார்கள். காயங்களோடு சஹாபாக்கள் வந்திருக்கின்றார்கள், உறவுகளை இழந்து வந்திருக்கின்றார்கள், உள்ளத்தால் உடைந்திருக்கின்றார்கள், உடம்பினால் இயலாமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பிலாலே, யுத்தத்துக்கு தயாராக சொல்லுங்கள் என்கின்றார்கள். எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு யுத்தத்துக்கான அறிவித்தலை கொடுக்கின்றார்கள். யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்கின்றார்கள். 2 சஹாபாக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கின்றார்கள், என்னுடைய சகோதரனே, எனக்கு வாளினுடைய வெட்டு ஆழமாக விழுந்திருக்கின்றது, என்னால் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியுமோ இல்லையோ என்கின்ற பயமாக இருக்கின்ற போது அடுத்த சகோதரர் சொல்கின்றார், உன்னை நான் அந்த யுத்தத்துக்கு அழைத்து செல்கின்றேன், என்னாலும் முடியாமல் இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்களோடு சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் காயங்கள் வெட்டப்பட்டவர்களாக, அவர்களுடைய உடம்புகளில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்களாக, கைகள் வெட்டப்பட்டவர்களாக, தங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் துளைகள் விழுந்தவர்களாக அந்த யுத்தத்துக்கு தயாராகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு யாரெல்லாம் நேற்று உஹதில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மாத்திரம்தான் என்னோடு வர வேண்டும், யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் யாருக்குமே அனுமதி இல்லை, அவர்கள் எல்லோரும் முனாஃபிக்குகள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்தத்துக்கு வேண்டும் என்று கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை, என்னால் முடியாமல் போய்விட்டது, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளவா என கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கினார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்கா நோக்கி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள் நடந்து செல்கின்றார்கள். காரணம், திரும்பி சென்ற படையினர், மக்காவில் இருந்தவர்கள் திரும்பி வந்தால் மதீனாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்கின்ற அச்சம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கொண்டு பாலைவனத்தில் நடந்து சென்றார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். காயங்களோடு நாங்கள் வெறுமினே ஒரு சிறு காயம் வந்தால் எவ்வளவு துடித்து போகின்றோம், எங்களால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு நாங்கள் அப்படியே வீட்டிலே படுத்து விடுகின்றோம். சில நேரம் தொழுகைகளுக்கு சலுகை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்னால் நடந்து போக முடியவில்லை, என்னுடைய கால் குத்துகின்றது, வலிக்கின்றது, நான் வீட்டில் இருந்து தொழலாமா என்று சலுகை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த தோழர்கள் அவ்வளவு பெரிய காயங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களோடு நடந்து சென்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். கஸ்வத் ஹம்ராஉல் அஸத் என்று இந்த யுத்தத்துக்கு பெயர் சொல்லப்படும். அன்புக்குரிய உறவுகளே, இந்த யுத்தமெல்லாம் கடந்துதான் இந்த மார்க்கம் எங்களுக்கு
பெரிய தியாகங்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கம் கொண்டு வந்து தரப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை சிலரை விட்டும் சிறப்பித்து சொல்லி இருக்கின்றான் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை படைத்துவிட்டு இந்த மாதங்களில் சில மாதங்களை சிறந்த மாதங்களாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் போன்ற மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் புனிதமான மாதங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஊர்களையும் கிராமங்களையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஊர்களை எங்களுக்கு புனிதமான ஊராக சொல்லி காட்டுகின்றான். மக்காவையும் மதீனாவையும் புனிதமிக்க பூமிகளாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று நபிமார்களை தூதர்களாக அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக சிறப்பு மிக்கவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்களை சிறப்பு மிக்க நாட்களாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லி காட்டப்பட்ட நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலை பொழுதின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். காலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. அப்படி என்று துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாளையும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த 10 நாட்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதம் அடைந்ததும் அடிக்கடி செவிமடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது அன்புக்குரிய உறவுகளே. ஆனால் உண்மையிலேயே துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், இந்த 10 நாட்களுடைய உண்மையான சிறப்பை நாங்கள் அறியாமல் இருப்பதுதான் உள்ளமுடைந்து போகக்கூடிய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் புனிதப்படுத்தி சொல்கின்றான், இந்த மாதத்தில் இருக்கின்ற ஆரம்ப 10 அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த 10 நாட்களிலும் குறிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் 4 அமல்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 4 அமல்களும் நாங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர்களாக நாங்கள் இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவதாக அல் ஹஜ் வல் உம்ரா. இந்த காலப்பகுதியில் ஹஜ்ஜும் உம்ராவும் நிறைவேற்றப்படுவதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1519வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஐயுல் அமல் அஃலது இன்தல்லாஹி தஆலா. அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பு மிக்க அமல்கள் எது என கேட்கப்படுகின்ற பொழுது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும், வரசூலிஹி அவனுடைய தூதரை ஈமான் கொள்வதும், அப்படி என்று சொல்கின்றார்கள். சும்மமாதா அதற்கு பிறகு சிறந்த அமல் எது என கேட்கின்ற பொழுது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதாகும் என்று சொல்கின்றார்கள். சும்மமாதா அதற்கு பிறகு சிறந்த அமல் எது என கேட்கின்ற பொழுது ஹஜ்ஜும் மப்ரூருன் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால் அதில் பாவங்கள் எந்த ஒன்றும் செய்யாமல், வீண் பேச்சுக்கள் எதுவும் பேசாமல் அவருடைய ஹஜ்ஜை பரிபூரணமாக நிறைவேற்றி விட்டால் அன்று பிறந்த குழந்தை போன்று அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் மாறுகின்றான் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஅதமு இன்தல்லாஹ் வலா அஹப்பு இலைஹி மினல் அமல். அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஆகவே ஃபஅக்ஸிரு ஃபீஹின் தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத். இதில் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். இப்படி சொல்வது, குறிப்பாக இந்த நாட்களில் சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்ப
விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது என்று இரண்டாவது அமல்களாக திக்ர் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுப்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். யாரொருவர் பெருநாளைக்கு முன்னால் தன்னுடைய உதுஹியாவை அறுக்கின்றாரோ ஃபகஅன்னமா ذهب لنفسه ذبح لنفسه, யார் அப்படி அறுத்துக் கொள்கின்றாரோ அவர் தனக்காக வேண்டி அறுத்துக் கொண்டார். ومن ذبح بعد الصلاه, யார் தொழுகைக்கு பின்னால் தங்களுடைய உதுஹியாக்களை அறுத்துக் கொள்கின்றாரோ فأتم نسكه, அவருடைய கடமைகளை கிரியைகளை அவர் நிறைவேற்றி விட்டார். وسنة المسلمين, முஸ்லிம்களுடைய சுன்னாவையும் அவர்கள் செவ்வனை நிறைவேற்றி விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக உதுஹியாவை ஞாபகப்படுத்துகின்றார்கள். நான்காவதாக, இந்த 10 நாட்களிலும் குறிப்பாக அரஃபா தினம் என்று ஒன்று வருகின்றது. இந்த அரஃபா தினத்தில் நோன்பு நோட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1348வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். இந்த அரஃபா நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமானோரை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்றான் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்சிலு ரப்புனா இல ஸமாஇ துன்யா ஃபின்னஹார், பகல் பொழுதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு வருகின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் அரஃபா தினமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த அரஃபா தினத்தில் யாரெல்லாம் அரஃபா மைதானத்தில் இல்லையோ அவர்கள் நோன்பு நோட்பார்களாக இருந்தால் யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாக்கியா, முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவமும் பின் வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பித்து சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்கலாம், இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் அடிக்கடி வாத பிரதிவாதங்கள் நடக்கும். மக்கள் அரஃபா என்று சொன்னால் என்னவென்றே புரியாத அளவுக்கு நோன்பு நோட்க வேண்டுமா இல்லையா என்கின்ற கேள்விகள் அப்படியே மக்களுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்டு அவர்களை புலவிம்பால் கொண்டு போய் நோன்பே இந்த புனிதமான மாதத்தினுடைய அந்தஸ்தையே புரியாமல் ஆக்கிவிடுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இதனால் நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களுடைய பெருமதியை உணர்ந்தவர்களாக இல்லை என்பது கவலை இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். ஏனைய மாதங்களை விட ஏனைய நாட்களை விட இந்த நாட்கள் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். இந்த நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாள் என்று சொல்லி காட்டுகின்றான். இரவை தவிர்ந்த அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் திருமறையில் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வினூடாக இந்த 4 அமல்களையும் நாங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்களாக மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு சஹாபாக்களோடு பேசினார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். எந்த ஒரு சமூக தலைவரும் இப்படியானதொரு பேச்சையோ இப்படியானதொரு ஹுத்பாவையோ தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திருக்க முடியாது. அப்படியான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்கள். அந்த உரையில் சொச்சுருக்கமாக 6 விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய 23 வருட பிரச்சாரத்தினுடைய சொச்சுருக்கமும் குறிப்பிட்ட சில நேரத்துக்குள் உள்ளடங்குவதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மாயிதாவின் 3வது வசனத்தை இறக்குகின்றான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் பூரணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய கொடையை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன். இந்த மார்க்கமான இஸ்லாத்தை நான் மார்க்கமாக
மார்க்கத்துக்கு சீல் வைக்கின்றான். இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டமும் கூட்டப்படவும் மாட்டாது, எந்த ஒரு சட்டமும் குறைக்கப்பட மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்திய செய்தியை 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துகின்றார்கள். படித்துவிட்டு சொன்னார்கள், இஸ்மஉ மின்னி, மிக தெளிவாக செவிமடுங்கள் என்ற போது சஹாபாக்கள் அமைதியாகின்றார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கூடியிருந்தால் எவ்வளவு சஞ்சலப்பாக இருக்கும், எவ்வளவு சத்தங்கள் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மஉ மின்னி, என்னிடமிருந்து செவிமடுங்கள் என்ற போது அப்படியே அமைதியாகி விடுகின்றார்கள் சஹாபாக்கள். உபய்யினு லக்கும், உங்களுக்கு சில செய்திகளை ஞாபகப்படுத்துகின்றேன். ஃபஇன்னி லா அதிரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத யௌம் ஹாதா, இன்றைய தினத்தை போன்று வேறொரு தினத்தில் நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. வஃபி மௌகிஃபி ஹாதா, இந்த இடத்தில் இதற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று தெரியாது. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகின்றார்கள் என்கின்ற செய்தியை சூசகமாக சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மா ஹுவல் யௌம், இன்றைய தினம் என்ன நாள் என கேட்கின்றார்கள். 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன நாள் என கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இது என்ன மாதம் என்று கேட்கின்றார்கள், எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இது என்ன இடம் என கேட்கின்றார்கள், எந்த ஒரு இடம், என்ன இடம் என்று கூட சஹாபாக்கள் எந்த ஒரு விடையையும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவத்தினுடைய வெற்றி அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது முதலாவது கேள்வியிலேயே தெரிந்தது. நாங்கள் பலர் ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது ஒரு உலமா அந்த இடத்தில் இருப்பாராக இருந்தால், ஒரு உலமா இருக்கின்ற பொழுது சர்வசாதாரணமாக ஒருவர் கேள்வி கேட்டார் என்று சொன்னால் ஒன்று கேள்வி கேட்டவரே விடை சொல்லுவார், அல்லது அந்த உலமா விடை சொல்வதற்கு முன்னால் அவரை சூழ இருப்பவர்கள் அவசரமாக விடை சொல்லிவிட்டு அப்படித்தானே என்று கேட்பார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்றுவிப்பை பாருங்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன நாள் என கேட்கின்றார்கள். எந்த ஒரு சஹாபாக்களும் விடை சொல்லவில்லை. அவர்களுக்கு சொல்ல முடியுமா இல்லையா, அன்று நாங்கள் அரஃபா தினத்திலே அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல முடியுமா இல்லையா, எந்த ஒரு சஹாபாக்களும் விடை சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவத்தினுடைய வெற்றி முதலாவது கேள்வியிலே அவர்களுக்கு தெரிந்து கொண்டது. சுபஹானல்லாஹ், சொன்னார்கள், இது அரஃபா தினம் அல்லவா, இது மக்காவுடைய பகுதியில் இருக்கின்றோம் அல்லவா, இது துல்ஹஜ் மாதத்தில் இருக்கின்றோம் அல்லவா, எப்படி இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் புனிதமானதோ அப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய மானமும் பொருளும் புனிதமானது ஆகும். ஃபலா தظلمு, அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற தீமைகளில் முதலாவது விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு காலம் வரும் மற்றவர்களுடைய மானம் எப்படி சிறுவர்களுடைய கால்களுக்கு மத்தியில் பந்து விளையாடப்படுகின்றதோ அப்படி விளையாடப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று பார்க்கின்றோமா இல்லையா? மற்றவருடைய மானம் என்று சொன்னால் எவ்வளவுதான் ருசி தட்டி அதனை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய மானம் பேசப்படுகின்ற பொழுது மூடி மறைக்க வேண்டும் என்று கோபப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம், சாடுகின்றோம். இப்படித்தான் மற்றவர்களுடைய மானமும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக அல்லாஹ்
நிசாஇ பில் கைர், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று இன்று எங்களுடைய பெண்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள், மதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படுகின்றது ஓர் சிலரை தவிர என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்கின்றார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி கிடைத்தால் அது உண்மையான செய்தியாக இருக்குமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அதனை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சூசகமாக அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். எங்களுக்கு சரியான செய்தி கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள், இப்படி சொன்னார்கள், இதனை அங்கீகரித்தார்கள் என்று எங்களுக்கு தெளிவான செய்தியாக இது இருக்குமாக இருந்தால் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் தெளிவாக சொல்வது எங்கள் மீது கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிபாவை பற்றி சொன்னார்கள், வட்டியை பற்றி சொன்னார்கள். வர்ரிபல் ஜாஹிலியா மௌது, இன்றைய தினம் வட்டி அப்படியே ஒழிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். ஆனால் வல்லாஹு ஆலம், எங்களுடைய சமூகத்துக்குள் அந்த வட்டி எப்படி வந்தது என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்த அந்த வட்டி இன்று எங்களுக்கு மத்தியில் தான் அதிகமாக இருக்கின்றது என்பது ஆச்சரியமான விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஒரு சட்டத்தை வகுக்கின்ற பொழுது தான் உரியது என்று சொல்லுவோம். ஒரு சட்டக்கோவையை எழுதுகின்றோம் என வைத்துக் கொள்வோம். அந்த சட்டக்கோவையை எழுதுகின்ற பொழுது நான் தலைவராக அல்லது அதில் இருக்கின்ற ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த சட்டம் எனக்கு வராது, நான் தலைவர், ஆகவே நான் அதற்குள் வரமாட்டேன், மற்றவர்கள் தான் அதற்குள் வருவார்கள் என்று தொகுக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சாச்சா அப்பாஸ் அவர் கொடுத்த அனைத்து வட்டிகளும் அப்படியே ரத்து செய்யப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்த வட்டி இன்று எங்களுக்கு மத்தியில் வளர்ந்து நிற்பதை பார்க்கலாம். அதற்கு நாங்கள் சலுகைகள் தேடுவதையும் பார்க்கலாம். நான் இப்படி செய்கின்றேன், இந்த வங்கியில் இந்த பேங்கில் இப்படி இன்ன பிரான்ச்சில் நான் ஓபன் பண்ணி இருக்கின்றேன் என்னுடைய அக்கவுண்டை, இது வட்டியா? இப்படித்தானே இருக்கும், இது இப்படித்தானே இருக்கின்றது, அவர்கள் இப்படித்தானே சொல்கின்றார்கள், இது வட்டிக்குள் வராதே என்று நாங்களே வட்டிக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு வட்டியை ஹராமாக்கினார்கள் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். உறவுகளே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குல்லு கர்லின் மா ஜர்ர பிஹி நஃப்அன் ஃபஹுவ ரிபா, எந்த கடனாக இருந்தாலும் இலாப நோக்கத்தில் செய்யப்படுமாக இருந்தால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த கடனாக இருந்தாலும் இலாப நோக்கத்தில் செய்யப்படுமாக இருந்தால் ஃபஹுவ ரிபா, அது வட்டியாகும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இதில் நாங்கள் சலுகைகள் தேடுவதற்கு, வியாக்கியானங்கள் செய்வதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக ஒரு செய்தியை சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும், உங்களிடம் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் பின்பற்றுகின்ற காலமெல்லாம் வழி தவறி செல்ல மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, குர்ஆனையும் சுன்னாவையும் யார் இறுக பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்பதை இறுதி பேருரையில் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் எத்தனை பேர் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்? இந்த குர்ஆனை அடிக்கடி எத்தனை பேர் நாங்கள் ஓதுகின்றோம்? இந்த குர்ஆனை எத்தனை முறை நாங்கள் ஒரு நாளைக்கு புரட்டி பார்க்கின்றோம் என்று எங்களிடம் நாங்கள் கேள்வி கேட்டால் உண்மையிலேயே தலைகுனிந்து போவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் குர்ஆனை விட்டும் தூரமாக ஆக அந்நிய கலா
கலாச்சாரங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களுக்குள் வந்து சேர்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம் இன்று எங்களுடைய சமூகத்தினுடைய கலாச்சாரம் எப்படி மாறி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்களே ஆச்சரியப்படுவோம். உதாரணத்துக்கு, யாரையும் நோவழிப்பதற்கோ யாரையும் குத்தி காட்டுவதற்கோ இதை நான் சொல்லவில்லை. நாங்கள் பார்க்கலாம் இன்று பாடசாலைகள் எப்படி மாறி இருப்பது என்பதை பார்க்கலாம். இன்று ஆசிரியர்கள், அதிபர்கள், அதில் இருக்க ஊழியர்கள் அவ்வளவு தியாகம் செய்கின்றார்கள். அவர்களுடைய தியாகத்தை எங்களுடைய தலைக்கு மேல் வைத்து நாங்கள் கண்களிலே ஒத்திக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த தியாகங்கள் எல்லாம் அப்படியே மாறி போகின்றது என்பதை பார்க்கலாம். இன்று எத்தனை பாடசாலைகளில் களியாட்டங்கள், அந்த கலாச்சாரங்கள் மாறி இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கின்றார்களே, நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய மூதாதையர்கள் இந்த பாடசாலைகளை தனியாக பிரித்தெடுத்தார்கள். ஒராபி பாஷாவை நாங்கள் பார்க்கலாம். இப்படியான மிகச்சிறந்த அறிஞர்கள் இந்த பாடசாலைகள் தனியாக வர வேண்டும் என்று பல முயற்சி செய்தார்கள். ஏன்? ஒரு இந்து பாடசாலையில் இருக்கின்ற கணித பாடம்தான் எங்களுடைய பாடசாலையிலும் படித்துக் கொடுக்கப்படுகின்றது. ஒரு பௌத்த பாடசாலையில் படித்துக் கொடுக்கப்படுகின்ற ஆங்கில பாடம்தான் எங்களுடைய பாடசாலைகளிலும் படித்துக் கொடுக்கப்படுகின்றது. ஏன் இந்த பிரிவு? ஏன் இப்படி பிரித்து வரப்பட வேண்டும்? ஆரம்ப காலத்தில் ஆங்கில பாடங்கள் மூலாக மதம் மாற்றப்பட்டார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், பாடசாலைகளுக்கு சென்று படிப்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வரலாற்றை. அறியவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக கட்டாயம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அவர்கள் சொன்னது எங்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொண்டர வைத்தது. ஆனால் எங்களுடைய ஈமானை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டோம். நாங்கள் முஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லிம் தான், அது எதனாலும் எங்களை மாற்றமடைய செய்ய முடியாது என்பதை அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இன்று நாங்கள் அதுதான். ஆனால் இன்று எங்களுடைய பாடசாலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் பாலும் அவனுடைய சுன்னாவின் பாலும் என்னையும் உங்களையும் நெருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஆறாவதாக ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். وأنتم تسألون عني, மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிக்கின்ற பொழுது என்னை பற்றி கேட்பான். இந்த முஹம்மது என்ன செய்தார் என்று கேட்பான். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபமா அன்தும் காயிலூன், என்ன நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டபோது சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் கண்கலங்கி விடுகின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, மார்க்கத்தை தெளிவாக பல தியாகங்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜத்துல் வதா வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்துவிட்டு கேட்கின்றார்கள், மறுமையில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரிப்பான். ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது சஹாபாக்கள் அப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னக கத் பல்லகத வ அத்தைத வ நஸஹத, அல்லாஹ்வுடைய தூதரே, தெளிவாக மார்க்கத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அதனை எங்களுக்கு மத்தியில் எட்டி வைத்து விட்டீர்கள், அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் என்று சஹாபாக்கள் சொன்னபோது தங்களுடைய விரலை உயர்த்தி, யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சியாளனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக எல்லோரிடமும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான்.
அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள் பற்றியும் விசாரிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவின் போது சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அமானிதங்களில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுக்கு தரப்படுகின்ற ஒவ்வொன்றும் பொறுப்புகளாக இருக்கும். வெறுமினே நாங்கள் சலரிக்காக வேண்டி ஒரு இடத்தில் வேலை செய்கின்றோம் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேலை எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டது. அந்த அமானிதத்தை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்வினுடைய கேள்வியில் இருந்து நாங்கள் தப்ப முடியாத உறவுகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடம் கேள்விகளை கேட்பான். வரிசையாக ஒவ்வொருவரையும் நிறுத்தி கேள்வி கேட்டுக்கொண்டே வருவான். அந்த மனிதன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவான். தன்னுடைய வலது பக்கம் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள் அப்படியே குமிந்திருக்கும். இடது பக்கம் பார்ப்பான், அவனுடைய பாவங்கள் அனைத்தும் அப்படியே குவியப்பட்டிருக்கும். கேள்வி கேட்டு கொண்டே இருக்கின்ற அந்த சத்தத்தின்பால் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று அவன் அப்படியே முகத்தை உயர்த்துவான். அல்லாஹ் அவனுக்கு மத்தியில் தெரியவே மாட்டான். அவனுடைய பாவங்கள் தான் இல்லா, அவனுடைய முகத்துக்கு முன்னால் அவனுடைய பாவங்களை தவிர வேறு எந்த ஒன்றும் தெரியாது. அந்த மனிதன் திக்கி திணறுவான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரணைக்கு அழைப்பான். அந்த விசாரணையை ஆரம்பிக்கின்ற பொழுதே அன்புக்குரிய உறவுகளே, நானும் நீங்களும் அந்த விசாரணையில் இருந்துவிட வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அந்த மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய திரையை அப்படியே போட்டு விடுவான். அங்கு இருக்கின்ற யாருக்குமே அந்த மனிதர் தெரிய மாட்டார். அல்லாஹ் அந்த மனிதரிடம் கேட்பான், அஃஅல்த ஃபுலான் அகதா கதா அகதா, மனிதனே இப்படியெல்லாம் செய்தாயே, இப்படியெல்லாம் செய்தாயே, இப்படியெல்லாம் செய்தாயே என்று கேட்டு கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அந்த மனிதன் தலையை கீழே தொங்க போட்டு கொண்டு பலா யா ரப்பு பலா யா ரப்பு பலா யா ரப்பு, யா அல்லாஹ், ஆம் நான் இந்த பாவம் செய்தேன், இந்த பாவம் செய்தேன், இப்படி செய்தேன் என்று அவன் ஆம் ஆம் என்று கொண்டே வருவான். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீ உன்னுடைய பாவத்தையும் மற்றவருடைய மானத்தையும் மறைத்தாய். அன்புக்குரிய உறவுகளே, இரண்டு சந்தர்ப்பங்கள். நாங்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் முறையிட வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், சில இளைஞர்கள் ஒன்று கூடிவிட்டால் அவர்களுடைய ஹாஸ்டல் வாழ்க்கை, அந்த லைஃபில் அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லது ஒரு பயணத்தில் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இப்படி சொல்வது அல்லாஹ் தடை செய்த ஒன்று. நான் செய்த பாவத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அந்த மனிதனாக, அந்த விசாரணையில் இருக்கின்ற மனிதனாக நான் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், நீ உன்னுடைய பாவத்தையும் மறைத்தாய். மற்றவருடைய மானம் என்று வருகின்ற பொழுது மற்றவருடைய மானத்தையும் நீ மறைத்தாய். மற்றவருடைய மானம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உன்னுடைய வாயை அப்படியே மூடிக்கொண்டாய். அந்த இடத்தை விட்டும் அப்படியே ஒதுங்கிக் கொண்டாய். இன்றைய தினம் உன்னுடைய பாவங்களையும் மறைத்து உன்னுடைய எல்லா அமல்களையும் என்னுடைய இந்த திரைக்குள்ளேயே அப்படியே மறைத்து விடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் செய்த பாவம், மற்றவர்களுக்காக வேண்டி செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் எப்படி செய்கின்றான் என்று தெரியுமா? திரைக்குள் அப்படியே மறைத்து எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது மிக முக்கியமாக எங்களிடம் ஞாபகப்படுத்திய இந்த விடயம் எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க மாதத்தின் புனிதமிக்க இந்த நாட்களுடைய பயனை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.